அவர் சொல்லுகிறார், உன்னை நான் ஒருபோதும் தள்ளுவதில்லம்மா, உன்னை நான் தள்ளி வைக்க மாட்டேன். ஒன்றுக்கு உதவாது என்று வரையும் சொல்லுவதில்லை. ஆமா, ஒன்றுக்கு அநேக பேரண்ட்ஸ், அநேக உங்க பிள்ளைகளை நீங்க மட்டம் தட்டி வச்சிருக்கிறீங்களா? நீ எதுக்கும் லாய்க்கல, நீ எதுக்கும் உருப்பட மாட்ட, இல்லாட்டி நீங்க முன்னாடியே நீங்க அறிக்கை பண்ணிட்டீங்களா? ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. காரணம் என்ன தெரியுமா? ஒண்ணுக்கு உதவாதவங்களை தான் ஆண்டவர் உயர்த்த போகிறாருங்க. இது ஒருபோதும் மறந்துடாதீங்க. காரணம் அதுக்கு உதாரணம்னா, அதனாலதான் நான் சொல்றேன், ஒன்றுக்கு உதவாதவர்களை தான் ஆண்டவர் எடுத்து உபயோகப்படுத்த போகிறார். ஆகவே அறிந்தோ அறியாமலோ தவறுதலாக நாவை திறந்து நீங்க வார்த்தைகளை அறிக்கை பண்ணக்கூடாது. உங்களையும் கூட உங்க பெற்றோர் அவங்க இப்ப இல்லாம கூட இருக்கலாம், அறிக்கை பண்ணி இருக்கலாம். நீ உதவாக்குற, நீ ஒண்ணுக்கு உருப்பட மாட்டேன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ உருப்படுவ, நீ எனக்கு உதவுவ, நீ எனக்கு பயனுள்ளவளா இருப்ப, நீ எனக்கு பயனுள்ள மகனா இருப்ப, நீ எனக்கு ஒரு பயனுள்ள மகனா இருப்பன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதுதான் இயேசுவின் அன்புங்க. ஒன்றுக்கு உதவாதோர் என்று நீரே வரையும் சொல்லுவதில்லை. மகாராஜா, அவரிடத்துல இரக்கம் உண்டுங்க. அவரிடத்துல ஓடி வாங்க. அந்த காணாமல் போன மகனை போல அவனுக்கு நல்லா தெரியும், நான் மறுபடியும் ஓடி போனா எங்க அப்பா எனக்கு இரக்கம் பாராட்டுவார் என்று சொல்லி. அதனாலதான் அந்த இரக்கத்தை நம்பி, அந்த அப்பாவை நம்பி அவன் மறுபடியும் ஓடி வருகிறான் அப்பாவினிடத்துல. ஆகவே நீங்க ஓடி வாங்க அப்பா கிட்ட. இயேசு அப்பா கிட்ட ஓடி வாங்க. அவரிடத்துல இரக்கம் உண்டு, அவரிடத்துல மன்னிப்பு உண்டு, அவரிடத்துல தயவு உண்டு, அவரிடத்துல சகலமும் உண்டுங்க.